உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னன்னா இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரின்றதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிறப்புகள் நிறைந்த ஒரு சிவராத்திரி. சிவராத்திரியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவராத்திரின்னு சொல்லணும். அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில நமக்கு நம்மளுடைய கர்மங்களை, நம்மளோட பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? எத செய்யணும்? எத செய்யக்கூடாது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன இருக்கு? அது சார்ந்த மெய்ஞானம் சித்தர்கள், ரிஷிகள் எல்லாம் எத செஞ்சிருக்காங்க? என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்பது தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நன்மை இல்ல. எல்லாமே நன்மையா மாறும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா பொதுவா நம்ம சிவராத்திரி அப்படி என்னன்றது பொதுவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவராத்திரி என்பது என்னன்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவராத்திரி வரும். ஏன்னா அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி. அதுக்கு முந்தின நாள் பிரதோஷம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த சிவராத்திரி தொடங்குறதே பிரதோஷ வேளையில தான் தொடங்கும். பிரதோஷம் முடிஞ்சு அடுத்த நாள் சிவராத்திரி. அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு என்பது இருக்கும். ஸோ இந்த நிகழ்வுல என்ன மாரியான நிகழ்வு நடக்கும் அப்படி என்பது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ பிரதோஷம் வந்தோமா, சாமிய கும்பிட்டோமா, போனோமா அப்படின்னு இல்லாம, இதுக்கு பின்னாடி நம்மளோட லைஃப்ல சில நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கினா தான், இந்த சிவராத்திரி எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும், நம்மளோட கர்மங்கள நீக்க முடியும்னு தெரியும். பொதுவா என்னன்னாக்கா, இந்த பிரதோஷ வேளையில பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சிவனுக்கு வலு இல்ல. சிவனுக்கு அன்னைக்கு பூஜை பண்ண மாட்டாங்க. நந்திக்கு தான் அன்னைக்கு முக்கியத்துவம் குடுக்கப்படும். ஏன்னா, நந்தி பகவான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதை சொல்லும்னா, நம்மளுடைய மனதில் உள்ள எண்ண ஓட்டத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னன்னாக்கா, நந்தி பகவானுக்கு இடது காதுல போயிட்டு எல்லாரும் நம்ம சொன்னோம்னா, உடனே அது நடக்கும் அப்படின்னு நெறைய ஐதீகம்லாம் இருக்கு. நெறைய குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல போனா நந்திக்கு இடது காத சொல்லுவாங்க. வலது காத மூடிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா, சிவன் கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஏன்னா, அதனால தான் சண்டிகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல இடது பக்கமா இருப்பாரு. ஸோ நம்ம இடது காதுக்கும் சிவபெருமானுக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கு என்பதை சொல்லலாம். ஸோ அதனால என்னன்னாக்கா, ஸோ நந்தி காதுல சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது பிரதோஷ வேலையா இருக்கும். ஸோ ஏன்னா, நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய வேண்டுதல்கள் இதை எல்லாமே என்னன்னாக்கா, பிரதோஷ வேலையில வைக்கணும். ஸோ அதை என்ன பண்ணுவாரோம், சிவராத்திரி அப்போ அது சிவன் அதை உருவாக்கும். இயக்கத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா பிரதோஷத்துல என்ன நிகழ்வு நடந்ததோ, அதை பிரம்மா அன்னைக்கு படைப்பாரு. படைத்துட்டு சிவராத்திரி அப்போ அது எக்ஸிகியூஷனுக்கு வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஏன்னா சிவராத்திரி என்பது நம்ம என்ன பெரும்பாலும் தேய்பிறையில தான் சொல்லுவோம். அப்ப என்னன்னாக்கா, இந்த தேய்பிறையில தான் நம்மளுடைய கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களால் ஏற்பட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணால் பார்த்து, காதால் கேட்ட நம்ம நெறைய பேருக்கு பேசின விஷயங்கள், அடுத்தவன பத்தி குறை சொன்னது, இல்ல நமக்குள்ள ஏற்பட்ட இந்த குற்ற உணர்வு, இதனால் பார்த்தீங்கன்னா நெறைய கர்மங்கள் நிகழ்ந்திருக்கும். நம்மள பிறந்ததுக்கு அப்புறம் நிகழ்ந்த கர்மங்கள். ஸோ இந்த கர்மங்கள எல்லாமே எரிக்கணும். இல்ல நியூட்ரலைஸ் பண்ணணும். இது எப்படி நியூட்ரலைஸ் நம்ம நெனச்சுப்போம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அது நம்மள விட்டு வெளிய போயிடுச்சு. அப்படி இல்ல. நம்ம பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுடைய ரெக்கார்ட்ல இருக்கும். அந்த ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நாம நியூட்ரலைஸ் பண்ணுவது தான் இந்த ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நிகழ்வா நடக்கும். ஸோ அப்ப அமாவாசை அப்ப என்னன்னாக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு அப்புறம் இந்த அமுத நிலை ஏற்றம் என்பது இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாரி நம்மளுடைய நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகளை பெறக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கும். ஸோ இத ஈஸியா பெறுவோம். இங்க கர்மா இருந்துச்சுன்னா, இந்த வளர்பிறையில நம்மளால எந்த ஒரு பெனிஃபிட்டும் பெருசா அடைய முடியாது. இங்க கர்மங்கள் நிவர்த்தி அடைஞ்சுச்சுன்னா, நமக்கு வரக்கூடிய நல்லத ஈஸியா ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்ப நமக்கு ஒரு புரிதலுக்காக என்னன்னாக்கா, இப்ப கர்மா இருந்து நமக்கு ரூ. 10,000 கிடைக்க வேண்டிய இடத்துல, இங்க கர்மங்கள நம்ம நிவர்த்தி செய்யலாம் நமக்கு ரூ. 1000 தான் கிடைக்கும். மீதி அப்புறம் தர்றேன்னு சொல்லுவாங்க. இதே இங்க கர்மங்கள நிவர்த்தி செஞ்சுட்டா, ரூ. 10,000 கிடைக்க வேண்டியதுல நமக்கு 1,00,000 கூட கிடைக்கலாம். ஏன்னா, நம்ம உங்க ஒர்க் சூப்பரா பண்ணீங்க. நான் எக்ஸ்ட்ராவா குடுக்குறேன். இப்படி இந்த மாரி நடக்கும் இல்லையா? ஸோ இந்த மாரி வேரியேஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ அப்ப என்னன்னாக்கா, இதை எல்லாமே நம்ம முன்னோர்கள் இயற்கையை நல்லா புரிந்து வச்சுட்டு இருந்தாங்க. இயற்கையோட நெறைய உறவுகள வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப இயற்கைக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள வச்சுட்டு, நம்மளோட வாழ்க்கைய அப்பப்போ சரி பண்ணிக்கிறோம். இப்ப எப்படி நம்ம டெய்லி காலைல குளிச்சு எப்படி ஃப்ரெஷ் ஆகுறோம் இல்லையா? அதே போல இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய அந்த கர்மங்களை நீக்குவது, அதே போல தான் சங்கடா சதுர்த்தியும் அதே போல தான். இதே மாரி தான் ராகு கால வேலைகள்.
ஸோ இத பத்தின டீட்டெயில் வீடியோ அடுத்த விஷயங்கள் நாங்க போடுவோம். பார்த்து பயன்பெறுங்க. ஸோ அதே போல தான் ஸோ இப்ப என்னன்னாக்கா, இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய நந்தி பகவான்ட்ட சொல்லுங்க. ஏன்னா நந்தி பகவானுக்கு நடுவுல அந்த கொம்புக்கு நடுவுல தான் சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருப்பாருன்னு சொல்லி நம்ம புராணங்கள் எல்லாமே சொல்லுது. இதுல ஆனந்த தாண்டவம் அங்க தான் ஆடுவார். ருத்ர தாண்டவம் ஆடுவார். ஸோ 2மே அங்க தான் ஆடுவார். அது நம்மளுடைய ஓட்டத்துக்கு ஏத்தா மாரி. சரிங்களா? ஸோ அப்ப என்னன்னாக்கா, இந்த நிகழ்வு நமக்கு வந்து பிரதோஷ வேளையிலிருந்தே பிரதோஷம் அன்னைக்கு என்னைக்கு தொடங்குதோ அப்பத்திலிருந்து நம்ம உணவு கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி இந்த சிவராத்திரி, சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரும்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் செய்ய முடியாதவங்க என்னன்னாக்கா, மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்பது சொல்லப்படுது. ஏன் இதுக்கு மகா சிவராத்திரி ஏன் அவ்வளவு தூரம் இதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில் சூரியன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருப்பார். லாபம், மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸ்தானத்துல இருந்து அவருடைய வீட்டையே அவரே பார்ப்பார். அந்த பூர்வ புண்ணியம் ஸ்தானம் சொல்லக்கூடிய அவருடைய வீட்டை அவர் பார்க்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கிற வீடும் பிரகாசமா இருக்கும். பார்க்கக்கூடிய இடமும் பிரகாசமா இருக்கும். அப்ப என்னன்னாக்கா, அந்த பூர்வ புண்ணியத்தை வலுவாக்கிக்கணும். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆல் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த மாதத்த வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஆன்மீக காரியங்கள் நெறைய செய்வாங்க. தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நெறைய புனித யாத்திரை, நெறைய விஷயத்த கத்துக்கிறது, நெறைய விஷயத்த லேர்ன் பண்றது எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா? மந்திர மந்திர உபாசனை, மாந்திரீக உபாசனை பெறுவது, குரு உபதேசம் பெறுவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நடக்கும். இந்த காலகட்டம் பண்ணும்போது அது மிகுந்த சிறப்பான பலனை கொடுக்கும். அவங்களோட வளர்ச்சி என்பது வேற மாரி இருக்கும். அப்படின்றது தான். ஸோ இதனால தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த காலத்துல இந்த மகா சிவராத்திரி என்ன மாரி விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய கர்மங்களை எல்லாம் நீக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த பூஜை முறைகள். ஏன்னா பூஜை முறைகள பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பெரும்பாலும் என்னன்னாக்க சிவராத்திரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் விழிக்கணும். விழிப்பா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, கண் விழிக்கணும்னு சொல்லல. சரிங்களா? விழிப்பு என்பது என்னன்னாக்கா, ஆத்ம விழிப்பு அது. சரிங்களா? நம்ம சிவத்தின் மீது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை அதுவும் தூங்கும், தூங்காத நிலை இப்படி தியான முறைகளுக்கு தியானம் என்பது எதை சொல்லும் என்னன்னா, நிசப்தம். ஒண்ணுமே இல்லாதது தான் தியானம். ஸோ தியானத்துல இந்த டைம்ல போயிட்டு நெறைய பேரு சிவராத்திரி அப்ப போயிட்டு நெறைய என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும், குழந்தை பேர் நடக்கணும், இந்த மாரி எல்லாம் நெறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க. இது எந்த வேண்டுதலுமே நீங்க வைக்காதீங்க. ஏன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஏற்கனவே இருந்த குப்பைகள், அந்த கர்மங்கள் நீங்கும்போது, இந்த குழந்தை பேர்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். என்னடா நெறைய பேர் கேட்பாங்க, "என்னங்க வேண்டுதலே வைக்கக்கூடாதா?" அதுக்கு தானே கோயிலுக்கே போனோம்ல. இந்த சிவராத்திரி அப்போ நீங்க எந்த வேண்டுதலுமே வைக்காதீங்க. மனசுல ஒண்ணுமே போடாதீங்க. மனச அமைதியா வச்சுக்குங்க. ஸோ எப்போது உங்கள் மனம் அமைதியா இருக்கிறதோ, அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிவம் என்பது மிக வலுவடையும். அது வலுவா இருந்தா தான் உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் எரிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த கர்மங்களுக்கு வந்து ஒரு யாகத்தை நடத்த ஒரு வேள்வி சொல்லுவாங்கல்ல, யாக வேள்வியை நடத்தின ஒரு தன்மை உங்களுக்குள்ள நிகழும். சரிங்களா? அந்த யாக வேள்வியை நடத்தின அந்த தன்மை அங்க மகா சிவராத்திரி அப்போ உங்களுக்குள்ள நடக்கணும். அப்படி நடந்தா தான் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் கேட்காமலே இறைவன் கொடுக்க முடியும். ஏன்னா இறைவன் கொடுக்கிறார். நாம ஆல்ரெடி டேங்க் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நமக்கு அது வந்து ஓவர்ஃப்ளோவா தான் ஆகும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் காலி பண்ணா தான், அதுக்கப்புறம் வரக்கூடிய நல்ல விஷயங்கள நம்மளால ஏற்க முடியும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன பண்ணணும், இலகுவான உணவுகள எடுத்துக்கணும். ஏன்னா நெறைய வயசானவங்கலாம் இருப்பாங்க. நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இருந்தீங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் வந்து திசை மாறும். புரியுதுங்களா? நம்ம அதிகமா சாப்பிட்டாலும் திசை மாறும். சாப்பிடாம இருந்தாலும் திசை மாறும். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸிங்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல செலுத்த முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷத்துல இருந்தே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இரவு உணவை நல்ல ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு, எளிதில் ஜீரணமாகக்கூடிய இலகுவான உணவுகளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னன்னாக்கா, உங்கள 6 மணிக்கு ஆகும்போது உங்க எண்ண ஓட்டத்தை உங்களோட சிவத்தின் மீது செல்லும். உங்க உயிர் மீது செலுத்தணும். ஸோ அப்ப இதுக்காக தான் நம்ம நெறைய என்னன்னாக்கா, உயிர் மீது செலுத்தணுன்றதுக்காக தான், அங்க நமக்கு வந்து சிவபெருமான என்னன்னாக்கா, லிங்க தரிசனம் அப்படின்னு நமக்கு குடுத்துருக்காங்க.
ஸோ லிங்க தரிசனம் என்னன்னாக்கா, புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நெறைய இந்த ஷாப்பிங் மால்லலாம் போனீங்கன்னா, முகம் மட்டும் இருக்காது. அந்த முகத்துல நம்ம மூஞ்ச வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நம்பளா இருக்கும். ஸோ அவரவர்களுடைய பிம்பங்களை அதுல நீங்க வச்சுக்கணும். ஸோ அப்ப என்னன்னாக்கா, அங்க சிவலிங்கத்துக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் உங்களுடைய உயிருக்கு நடக்கிறதா நீங்க நெனச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கே நடக்கிறதா நீங்க நெனச்சுக்கணும். ஸோ அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூஜைகள் இது என்னங்க இது அப்படி புதுசா இருக்குன்னா, இதுதான் நம்ம செய்யணும். கண்கள் வழியா பார்த்துக்கிட்டே இருக்கணும். காது வழியா அந்த மந்திரங்களை கேட்டுக்கிட்டே நமசிவாய மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்கள் வழியா நீங்க பார்த்து, ஒவ்வொரு தன்மையில உங்களுடைய உயிரை நீங்க புனிதப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால தான் என்னன்னாக்கா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பால ஊத்துவாங்க. பால் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பால் என்பது புனிதத்தை சொல்லும். தூய்மைய சொல்லும். ஏன்னா ஒரு விஷயங்கள்ல பால் அபிஷேகம் பண்ணும்போது என்னன்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புனிதம் அடையும். ஏன்னா அதனால தான் இத வந்து நெறைய விஷயங்கள நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்திரங்கள் எல்லாமே முதல்ல பால்ல ஊத்தி ஒரு நாள் 24 மணி நேரம் வைப்போம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த எந்திரமே வந்து உயிர் பெறும். புது உயிர் பெறும். அதுல இருக்கக்கூடிய டீடாக்சின் மாரி கழிவுகள்லாம் நீங்கி, எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா? அன்னம் வந்து பால மட்டும் எடுத்துக்கும், தண்ணிய விட்டுரும்னு சொல்லுவோம். அதுபோல பால்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மள வந்து புனிதப்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பன்னீர்ல பண்ணுவாங்க. ஸோ பன்னீர் என்ன பண்ணும்னா, ஒரு பன்னீர் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம சிவம் என்பது குளுமை அடைகிறது. ஸோ சிவம் எப்போது குளுமை அடைகிறதோ, அப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மனம் வந்து அமைதி பெறும். சிவம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடும்போது எண்ண ஓட்டங்கள் வந்து பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் எண்ண ஓட்டங்கள் இந்த ஹைப்பரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிவம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்குன்னு நெனச்சுக்கணும். ஸோ அப்ப என்னன்னாக்கா, பன்னீரால நீங்க அபிஷேகம் செய்யும்போது, அபிஷேகப்படும்போது, அந்த சிவம் என்பது குளுமை அடையும். குளுமை அடையும்போது, அந்த பன்னீரோட வாசம் இருக்கு இல்லையா? வாசம். அத மனத சாந்தப்படுத்தும். மனச என்ன பண்ணும்னா, சாந்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் பன்னீருக்கு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னாக்கா, ஒரு சைடு குளுமை அடையுது. இன்னொரு சைடு மனம் என்பது சாந்தமடையும். உங்க சிவம் என்பது சாந்தமடையுது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேன்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. தேன் அபிஷேகம் எதுக்குன்னாக்கா, தேன் என்னன்னாக்கா ஹியூமினிட்டி பவர். அதாவது என்னன்னாக்கா, ஏன்னா தேன் கலெக்ட் ஆகுறது எப்படி? நெறைய பூக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலெக்ட் ஆன ஒரு விஷயம். அது ஒரு அமிர்தமா இருக்கும். ஸோ அப்ப இத எதை குறிக்கிறது என்னன்னு வச்சுக்கங்களேன், உங்ககிட்ட எந்த அளவுக்கு கசப்பான விஷயங்கள் வந்தாலும், அதை இனிமையாக மாற்றக்கூடிய, அதாவது நெகட்டிவ பாசிட்டிவா மாத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த சிவத்துக்கு கிடைக்குது. உங்களுடைய ஆத்மாக்கு கிடைக்குது. அப்படின்ற தன்மையில அந்த தேனை அபிஷேகம் பண்ணும்போது, உங்க உள்ளுணர்வுல நீங்க நெனச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த உள்ளுணர்வுல நீங்க நினைக்கும்போது, அந்த தன்மை உங்களுக்கு அப்படியே நீங்க வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டி வெளிய இருந்தாலும் சரி, நீங்க மட்டும் ஒரு தனி பாசிட்டிவிட்டியா தெரிவீங்க. அந்த நெகட்டிவிட்டியால எந்த ஒரு இம்பாக்ட்டும் ஏற்படாது. ஏன்னா நம்மகிட்ட நெறைய நெகட்டிவிட்டி உள்ள போம்போது தான், இதுதான் இன்னைக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு வந்து காரண புள்ளியா இருக்கு. அப்படின்னு இன்னைக்கு இருக்க மாடர்ன் சயின்ஸே ஒத்துக்குது. அப்ப நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே அத பண்ணியிருக்காங்க. ஸோ தேன் என்பது இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும். ஸோ எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அப்படின்பது தான். ஸோ நம்மள இந்த இனிமையா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது கிடையாது. அதேபோல எனக்கு சந்தனம். சந்தனத்தில என்ன பண்ணுவாங்க? சந்தன அபிஷேகம் செய்வாங்க. ஸோ சந்தனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணும்? இழக்க இழக்க வாசம் கூடிக்கிட்டே போகும். ஸோ அப்ப என்னன்னாக்கா, உங்கள நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, உங்க சிவத்தோட வேலை இருந்தாலும், நல்ல எண்ண ஓட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லது பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு நம்ம நெகட்டிவிட்டிக்குள்ள போறோம். ஸோ அப்ப அந்த சந்தனம் எப்படி மணக்கிறதோ, அதே போல நம்மளுடைய எவ்வளோதான் வடிவேல் சொன்ன மாரி எவ்வளோ அடிச்சாலும் என்ன நல்லவன் சொன்னான்ற மாரி தான், நம்மளால எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும், அந்த நெகட்டிவிட்டியால நாம 1% கூட நெகட்டிவிட்டி ஆவாம, பாசிட்டிவிட்டியிலேயே இருப்போன்ற தன்மையை உணர்த்துவது. ஏன்னா சந்தனத்த இழக்க இழக்க எவ்வளோ தேய்ச்சாலும், அது மனம் வந்து அதிகமாகும். சந்தனம் தேய்க்கலன்னு சந்தன கட்டல கம்மியா தான் ஸ்மெல் வரும். அத அரைக்க அதோட ஸ்மெல் வந்து அதிகமாகிட்டே போகும். அதே போல தான் உங்களுடைய செயல்பாடுகள், கர்மங்கள் நீங்க எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும், நீங்க பாசிட்டிவிட்டியிலேயே இன்னும் அதிகரிச்சுட்டு போவீங்க என்பதை உணர்த்துவது தான் அந்த சந்தன அபிஷேகம். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா வில்வம்.
வில்வத்த குடுப்பாங்க. வில்வ மாலை சாத்துவாங்க. அந்த வில்வ மாலை எதை உணர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வில்வம் எப்போதும் சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய, அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த வில்வம் என்பது என்ன பண்ணும்னா, உங்களை உங்களோட ஆத்ம குளிர்ச்சி ஏன்னா வில்வத்த வந்து நெறைய லேகியெல்லாம் சாப்பிடுவாங்க. சில பேர் உடம்பு சூடு இருக்கிறவங்கலாம் பித்தத்த தணிக்கும். பித்தத்த குளுமையாக்குறதுக்கு வந்து வில்வத்த வந்து சாப்பிடுவாங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணும்னா, அது உங்களுடைய குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா, அதுக்குள்ள சிவம் வந்து வலுக்கும். அதேபோல என்னன்னாக்கா, நெறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊமத்தங்காயோட அந்த இதெல்லாம் போடுவாங்க. ஊமத்தங்காய் மாலை அதெல்லாம் சில பேர் இப்போ பண்றாங்க. ஏன்னா, ஊமத்தம் எதை சொல்லும் அப்டின்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஏன்னா அது பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் மாரி தான் இருக்கும். அந்த காயே. ஸோ, அத பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, ஏன்னா அத வச்சு தான் ரசத்தை கட்டுவாங்க. ஊமத்தங்காய வச்சு, கரு ஊமத்தை வச்சு ரசத்தை கட்டக்கூடிய ஒரு வித்தை என்பது இருக்கு. ஏன்னா, அதுபோல உங்க சிவத்த வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னாக்கா, அதுல வர எண்ண ஓட்டத்துக்கு ஏத்தா மாரி மனம் வந்து அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மேல இப்ப என்னன்னாக்கா, இப்படி இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்டு ஒரு லவ் சாங்க கேட்டுட்டு இருக்கோம். அப்போ மனம் வந்து அந்த லவ் மூடுக்கு வரும். திடீர்னு கரடு முரடான ஒரு சாங் வரும்போது டக்குன்னு நம்ம அந்த டைமென்ஷனுக்கு மாறிடுவோம் இல்லையா? எந்த டைமென்ஷனுக்கு மாறாம ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. நம்மளோட சிவத்த என்ன பண்ணணும்? ஃப்ரீஸ் பண்றோம். நீ என்ன வேணாலும் பண்ணாலும், நான் மாறாமல் அதே பரிசுத்த நிலையில் இருப்பது. ஏன்னா, ரசம் என்பது அதனால தான் சிவனுடைய சொத்து ரசம் அப்படின்னு பாதரசத்த சொல்லுவாங்க. பாதரசம் என்னன்னாக்கா, நீங்க சுத்தி பண்ணி கீழ வச்ச உடனே, கிளீன் பண்ணி வச்ச உடனே, காத்து பட்ட உடனே கெட்டு போயிரும். ஸோ, இது ரசத்தோட தன்மைகள். ஸோ, அதனால தான் என்னன்னாக்கா, நம்ம என்னதான் கர்மங்கள நீக்குனாலும், திடீர்னு ஒரு நிகழ்வ பார்த்த உடனே டக்குனு என்ன ஆயிடுவோம்னா, மனம் கலங்கிரும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரி. அப்போ மனம் கலங்காத அளவுக்கு மனத ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஊமத்துக்கு இருக்கு. ஸோ அதனால தான் அங்க ஊமத்தையே அங்க போடுவாங்க. ஸோ அப்ப இவ்ளோ விஷயங்கள் இந்த விஷயத்துக்குள்ள இருக்கு. ஸோ இவ்ளோ விஷயத்தையும் வைத்து நம்ம சிவத்த வலுவாக்கும்போது தான், இந்த பிரபஞ்சத்துல மிக ஆளுமை நிறைந்த ஒரு நபராக நாம மாற முடியும். ஸோ, எப்போ நம்மகிட்ட வந்து கர்மங்கள் எதுவுமே இல்லையோ, நெகட்டிவிட்டி இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா நாம பாசிட்டிவிட்டியா மாறும். நம்ம பாசிட்டிவிட்டிக்காக எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்ல. நம்மகிட்ட நெகட்டிவிட்டி குறைந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாயிரும். அப்ப நமக்கு தேவையான பிரச்சனைக்கு வந்து நீங்க கேட்காமலே நெறைய பேர் அதனால தான் ரிஷிகள், முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேவைகள் எல்லாமே அவங்களே பெற்றுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. அவங்க போய் ஏதோ சித்தர்கள் எங்கேயாவது போயிட்டு, இன்னைக்கு இருக்கிற சித்தர்கள விட்டுருங்க. பழங்காலத்து சித்தர்கள் எங்கேயாவது போயிட்டு எந்த ராஜா கிட்ட போய் பாட்டு பாடி காசு வாங்கல. யாருமே எங்கேயும் போய் ஏதாவது கேட்கல. அவங்களே அவங்களோட தேவை அதனால தான் அவங்களுக்கு ரசவாதம் பண்ணி தங்கத்தை எல்லாம் அவங்க சித்தர்கள் இருந்த இடம் எல்லாமே, இன்னைக்கு தங்கத்தால ஜொலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ அதே போல நம்மளுடைய தேவைகளையும் நாமளே உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான விஷயத்தை நாமளே படைக்க முடியும். அதுக்கு அந்த சிவபெருமான் அருள் புரியட்டும். அப்படி என்பதுதான் இந்த மகா சிவராத்திரிக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமமான ஆன்மீகம், மெய்ஞானம் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்த உணர்வுடன் நீங்க இந்த சிவராத்திரிய கொண்டாடி பாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து நாளும் உங்கள் குடும்பத்தில இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் கண்டிப்பா அமையும். அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.